அடுத்து இந்த மாதிரி நீங்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க. இந்த ரேசிங்கோட ஆசை எப்படி வந்துச்சு அப்படிங்கறத தாண்டி ஆக்டிங் எப்படி சார் அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொல்ற பதில் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரேசர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனா ஆக்டிங் எதனால வந்தேன்னா, நான் நிறைய ரேசிங்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா காசு இருக்காது. வீட்டுல கேட்கறப்ப பினான்சியலா அவங்களும் ஸ்டேபிள் இல்ல. சோ கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வேலை செஞ்சா, அப்போ ஒருத்தர் மாடலிங்க்கு வரியான்னு கேட்கறப்ப சரி காசுக்காக போய் மாடலிங் பண்ணேன். அதுல இருந்து காசு பாக்குறப்ப ஓகே அதை நம்ம ரேசிங்க்கு போடலாம்னு நான் அப்படி அப்ளை பண்ணேன். ஆனா ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, போக 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 காசுக்காக அடுத்து பட வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதுலயும் நான் ஒர்க் பண்ணேன். சோ ஃபைனலி நான் ஒரு ஆக்டராவும் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ரேசிங்கும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சேன் அப்படிங்கிறது உண்மைதான். ஃபைனலி அந்த ரேசிங்லயும் நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஷாலினி எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒரு கேள்வி. ஷாலினி என் கூட லைஃப் ஃபுல்லா இருக்காங்க. அதாவது என்னோட ஹெல்த், வெல்த் எல்லா விஷயத்துலயும் கூட இருக்கிறவங்க. என்னுடைய சரிவு, என்னுடைய எழுச்சி எல்லாத்துலயுமே இருந்தவங்க. ஸோ என் வாழ்க்கையில நான் படாத கஷ்டங்களே இல்லை. ஆனா அத்தனை கஷ்டங்களும் என் மனைவியும் பங்கேற்றாங்க. ஸோ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் தாண்டி எனக்கு எல்லாமே நேர்மையான பர்சன்ஸ் தான் அமைஞ்சாங்க. நான் பெற்ற குழந்தைங்களும் என் கூட நேர்மையா இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு ரியாலிட்டி செக்னு என்னன்னு தெரியும். ஸோ நான் நடிச்ச படங்கள் பத்தியோ இல்ல வேற எதை பத்தியோ என்ன அப்படிங்கறத மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவாங்க.